உங்கள் வெற்றியை அதிர்ஷ்டமாக மாற்றாதீர்கள். கஷ்டப்பட்டு படித்து வேலை கிடச்சிருக்கோம், ஆனால் லக்கில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கிலலாம் யாருக்கும் எதுவும் கிடைக்கிறதில்ல. உழைச்சா மட்டும்தான், படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். உங்கள் வெற்றியை அதிர்ஷ்டமாக மாற்றாதீர்கள். டோன்ட் செட் யுவர் விக்ட்ரி அப் டு குட் லக். டோன்ட் செட் யுவர் விக்ட்ரி அப் டு குட் லக். உங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா இல்லை அதெல்லாம் தப்பு, இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. யூ ஷுட் அக்னாலேஜ் யுவர் ஃபெயிலியர். யூ ஷுட் அக்னாலேஜ் யுவர் ஃபெயிலியர். அகராதியை பயன்படுத்துவது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? அகராதிங்கிறது எடக்கு மடக்காக செய்கிறது கிடையாது. இது டிக்ஷனரி. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தமிழ் அகராதியில் மீனிங் பார்க்கணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உயிரெழுத்து மெய்யெழுத்து தெரிஞ்சிருக்கணும். டு யூ நோ ஹவு டு யூஸ் எ டிக்ஷனரி? டு யூ நோ ஹவு டு யூஸ் எ டிக்ஷனரி? உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதா? ஏன்னா வீடு இப்போ நிறைய பேருக்கு கனவாக மாறிடுச்சு. டு யூ ஹாவ் அ ஹோம் ஆஃப் யுவர் ஓன்? டு யூ ஹாவ் அ ஹோம் ஆஃப் யுவர் ஓன்? நீங்கள் என்ன கணக்கு கொடுக்க முடியும்? வாட் அக்கவுண்ட் கேன் யூ கிவ்? வாட் அக்கவுண்ட் கேன் யூ கிவ்? நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. வேலையில் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ கேன் டன். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ கேன் டன். மிக அருமையாக எழுதுகிறீர்கள். ஒரு சிலரோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். யூ ரைட் எ வெரி குட் ஹேண்ட். யூ ரைட் எ வெரி குட் ஹேண்ட். நீங்கள் உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யூ மஸ்ட் ஃபேஸ் த ஃபேக்ட். யூ மஸ்ட் ஃபேஸ் த ஃபேக்ட். என்னோட புதிய காரை நீ யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் புது கார் வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் ஷேர் பண்ணுவாங்க. யூ மே யூஸ் மை நியூ கார். யூ மே யூஸ் மை நியூ கார். நான் சொன்னபடி நீ செய்ய வேண்டும். ஆஃபீஸில் மேலதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய். யூ மஸ்ட் டூ அஸ் ஐ டெல் யூ. யூ மஸ்ட் டூ அஸ் ஐ டெல் யூ. நீங்கள் என்னிடம் பொய் சொன்னீர்கள் இல்லையா? யூ லைடு டு மீ டிடின்ட் யூ. யூ லைடு டு மீ டிடின்ட் யூ. நாங்கள் திரும்பி வரந்தடிக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும். வெளியே போகும்போது சொல்லுவாங்க, நாங்கள் திரும்பி வரந்தடிக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும். யூ ஆர் டு ஸ்டே ஹியர் அன்டில் வி கம் பேக். யூ ஆர் டு ஸ்டே ஹியர் அன்டில் வி கம் பேக். நேற்று இரவு நீங்கள் என்னை அழைத்தீர்களா? ஒரு சிலர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம கேட்போம் இல்லையா? டிட் யூ கால் மீ அப் லாஸ்ட் நைட்? டிட் யூ கால் மீ அப் லாஸ்ட் நைட்? நீங்கள் நேற்று இரவு வெளியே சென்றீர்களா? டிட் யூ கோ அவுட் லாஸ்ட் நைட்? டிட் யூ கோ அவுட் லாஸ்ட் நைட்? நீ நேற்று பள்ளிக்கு வரவில்லை. யூ டிடன்ட் கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே. யூ டிடன்ட் கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே. அதுவே நேற்று ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே? ஒய் வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே? நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. யூ மஸ்ட் டூ யுவர் பெஸ்ட். யூ மஸ்ட் டூ யுவர் பெஸ்ட். நீங்கள் இப்போதே தொடங்குவது நல்லது. நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நெசசரி ஃபார் யூ டு ஸ்டார்ட் நவ். இட்ஸ் நெசசரி ஃபார் யூ டு ஸ்டார்ட் நவ். இந்த வாரம் நீங்கள் நிறைய வேலை செஞ்சீங்க. யூ ஒர்க்டு எ லாட் திஸ் வீக். யூ ஒர்க்டு எ லாட் திஸ் வீக். நீங்கள் செல்வது நல்லது. ஒரு சிலர் நீங்கள் இங்கேருந்து போனாலே போதும், இங்கேருந்து போங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? யூ ஹேட் பெட்டர் கோ. யூ ஹேட் பெட்டர் கோ. அதுவே நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் டு கோ. யூ ஹாவ் டு கோ. நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது. நீங்கள் போவது நல்லதுன்னு சொல்லும்போது யூ ஹேட் பெட்டர் கோன்னு சொன்னோம். அதுவே நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லும்போது யூ டிட் பெட்டர் நாட் கோ. யூ டிட் பெட்டர் நாட் கோ. நீ உன்னோட பங்கை செய், மீதியை நான் செஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு வேலையை 2 பேர்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்சம் நீ செய், மீதத்தை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. யூ டூ யுவர் பார்ட் அண்ட் ஐ வில் டூ த ரெஸ்ட். யூ வில் யுவர் பார்ட் அண்ட் ஐ வில் டூ த ரெஸ்ட். இங்கே ரெஸ்ட்டுங்கிறது மீதி உள்ள பகுதியை சொல்கிறது. நீங்கள் பசியுடன் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தாலே தெரியும், அவங்க ஃபேஸ் அப்படியே வாடி போயிருக்கும் பசியில். ஐ சப்போஸ் யூ ஆர் ஹங்க்ரி. ஐ சப்போஸ் யூ ஆர் ஹங்க்ரி. விடுமுறையை எங்கே கழிக்கப் போகிறீர்கள்? சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம சொல்கிறது, அடுத்த வெக்கேஷன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் த வெக்கேஷன்? வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் த வெக்கேஷன்? நீங்கள் வெளிநாடு போக விரும்புகிறீர்களா? கேட்பாங்க, நீ வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு. வுட் யூ லைக் டு கோ அப்ராட்? வுட் யூ லைக் டு கோ அப்ராட்? வீட்டில் இருப்பீர்களா?
இப்போல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு தான் வர்றாங்க. வில் யூ ஸ்டே அட் ஹோம்? வில் யூ ஸ்டே அட் ஹோம்? நீ ரொம்ப இழைச்சிட்ட. யூ ஹாவ் டூ ஸ்லிம்ட் டவுன். யூ ஹாவ் டூ ஸ்லிம்ட் டவுன். கால் மேலே கால் போட்டு உட்காராத. டோன்ட் சிட் கிராஸ் லெக்டு. டோன்ட் சிட் கிராஸ் லெக்டு. குப்புற படுக்காத. டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டொமக். டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டொமக்.